செத்த சிங்கத்தை பார்க்கலாம் உயிருள்ள நாய் வாசி. நீ சிங்கமா இல்லது நாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கவில்லை. உனக்குள்ள உயிர் இருக்கிறதா? உயிர் இருக்கிறது என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆவிக்குரிய படிக்கட்டில் ஏறிக்கொண்டே இருப்பார்கள். தேவ பிரசனத்தில், அபிஷேகத்தில், வார்த்தைகளும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். உயிர் உள்ளது என்ன செய்யும்? வாசனை வீசும். கிறிஸ்துவின் நற்கந்தமாக வெளியில அநேகருக்கு வாசனை வீசுகிறவர்களாக, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். உயிர் உள்ளது என்ன செய்யும்? பழுகி பெருகும். நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, என்னோடு 10 ஆத்துமாக்கள், 10 குடும்பங்கள், 100 குடும்பங்கள், 50 குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கர்த்தருடைய சேனைக்குள்ள கொண்டு போகிறதுக்கு, ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஊழியம் செய்கிற அனுபவங்கள் பழுகி பெருகும். உயிர் மீட்சி அடைய என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது எலும்புகள் உண்டாகணும். ஆண்டவர் இறந்து போன எலும்புகளை பார்த்து கேட்கிறார், அந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்கிறார், அது உமக்கு தான் ஆண்டவரே தெரியும். தீர்க்க தரிசனம் சொல், எலும்புகள் உண்டாவதாக. அங்காங்கே இருக்கிற அத்தனை பேரும் சபைக்குள்ள ஒரு மனமும் ஒற்றுமைக்குள்ள வந்து சேரணும். அடுத்த 2வது சொல்லுகிறார், நரம்புகள் உண்டாகணும். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தத்தை எடுத்து செல்வது நரம்பு. இந்த பூமியிலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் பதிலை வாங்கி கொண்டு வருகிற ஜெப வாழ்க்கையில வளரணும். 3வது ஸ்தோத்திரம், மாமிசம் உண்டாவதாக. மாமிசம் என்பது என்ன? அங்காங்கே கடந்த எலும்புகளுக்குள்ள மாமிசம் சேர்ந்தது. ஐக்கியம் உண்டாகணும். எப்படி ஒரு குடும்பம் ஐக்கியமா இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் ஐக்கியத்துக்குள்ள வந்தார். சபை கூடி வரும் போதெல்லாம் உள்ளே வரணும். அதான் ஐக்கியம். தோளினால் மூடப்படணும். ஒரு மனுஷனுடைய தோல் அவன் எந்த நாட்டை சார்ந்தவன்றது காமிச்சிடும். இன்னைக்கு நாம் யாரு? இயேசுவின் சீஷர்களா? அந்தியோகியா பட்டணத்தில் சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களால இயேசுவின் சீஷர்கள். ஆண்டவரே, நாங்க சீஷனா இருக்கணும், இயேசுவை பின்பற்றி போகிறவர்கள். இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. உள்ள ஆவியிலான செத்த சரீரம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து விட்டார். பெரிய சேனையாக எழும்பி நிற்போம். கர்த்தருக்காக வாசனை வீசுவோம்.